ரொம்ப ரொம்ப அன்பானவங்க தாங்க. என்ன ஒண்ணு கோவம் வந்துட்டா கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. ஆனா தன்னை சார்ந்தவங்களும் சரி, தன்னுடைய குடும்பத்தையும் சரிங்க, ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கொள்ளக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். சுதந்திரத்தை விரும்புவாங்க. பெரும்பாலும் அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் சுயேட்சை தாங்க. அதாவது சுயம்புன்னு சொல்லலாம். யாருடைய நிலையிலையும் சார்ந்து இருக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணம் கிடையாது. சார்ந்து இருக்கிறதும் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி பணமா இருந்தாலும் அப்படிதான். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராதுங்க. அப்படியே கடன் வந்துட்டா கூட முதல்ல அந்த கடனை எப்படி அடைக்கலாங்கிற ஒரு சிந்தனை அந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும். சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் கனிவா இருப்பாங்க. தாராளமா பழகுவாங்க. உண்மையா இருப்பாங்கங்க. குடும்பமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், உண்மையா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, முன்கோபம், பிடிவாதம் தான் ஒரு சில நேரத்துல உங்க வாழ்க்கையில பாதிப்பை கொடுத்துருது. இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா போதுங்க. சிம்ம ராசிக்கு என்னைக்குமே சிறப்பான பலன் தான். வாழ்க்கையில சாதிக்க பிறந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க தான். இந்த சூரியன் மாதிரி. அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான சொல்லலாங்க. சூரியன் அதிபதியை கொண்ட சிம்மராசி பெண்கள் இயற்கையாகவே உங்களுக்கு ஆண்கள் மாதிரி தலைமை பண்பு, கம்பீரமான தோற்றம் வந்துடும். நேர்மையான குணமும் இருக்குன்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரங்களா குடும்பத்தை நீங்க எப்படி அதாவது ஒரு ராணி மாதிரி வழிநடத்த விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆண்களா இருந்தாலும் அப்படிதான் ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். அதே மாதிரிதான் வழிநடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணைக்கு ரெண்டு பேருமே வாழ்க்கை துணையோட முடிக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க தான், அனுசரிச்சு போகக்கூடியவங்க தான். ஆனா ஒரு சில நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை துணையை நினைக்கலைங்கிற பட்சத்துல கொஞ்சம் கோபங்கிறது அதிகமா இருக்கும் ரெண்டு பேருக்குமே. இது ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில என்னைக்குமே நல்ல விஷயம் தாங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கறது அன்பை விட மரியாதை தான் நீங்க அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. சிம்மராசி சார்ந்தவங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அன்பு இருக்கும். அன்பெல்லாம் எந்த வகையிலும் குறையாது. குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் ரெண்டு இருபாலருக்குமே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பை விட மரியாதை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுக்காம போகிறது, குடும்பத்துல பாதிப்பு ஏற்படுறது. இந்த தாம்பத்திய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதை கொஞ்சம் மாத்திக்க பாருங்க. மற்றபடி ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே குடும்ப வாழ்க்கை எடுக்கிறப்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. பக்குவமான வாழ்க்கை துணை தான் சிம்ம ராசிக்காமி. சுருங்க சொல்லணும்னா சிம்ம ராசி சார்ந்தவங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல நண்பரா, வழிகாட்டியா, அவங்களுடைய அதிகாரத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு சிறந்த நபராக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அந்த வழியில சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பு தான். வரக்கூடிய நாட்கள்ல தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமான பலன்கள் காத்திருக்குதுங்க. தொழில ரொம்ப திறமைசாலே வர போறீங்க. சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது. ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தா போதும். அந்த வகையில சிம்ம ராசிக்கு வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி எல்லாமே இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய மாதம் ரொம்ப சிறப்புங்க. பண வருமானத்தில் பாதிப்பில்லை, செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும். இழுபறியாக இருக்குதேன்னு நீங்கள் வேலையை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் இறுதியாக ஒரு நல்ல முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு சிம்மராசிக்கு இருக்குது. அதனால் தொடங்குற வேலை ஆரம்பத்தில் தடையாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, அது நல்லதாகவே முடியும். நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது. அது சம்பந்தமா நீங்க முயற்சி செய்யணும்னு ஆசைப்பட்டா தாராளமா செஞ்சுக்கலாம். மனசுல இருக்கும் நிறைய பேருக்கு. மற்றவங்க எல்லாமே வீடு கட்டுறதை பார்த்து அதே மாதிரி வீடு கட்டணும், அதே மாதிரி வாகனம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனா சமீப காலமா குடும்பத்திலையும் சரிங்க, தொழில் வியாபாரத்திலையும் சரிங்க, கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைங்கிறது இருந்திருக்காது. நிறைய விஷயங்கள பணம் கையில காசு இருந்தாலே கொஞ்சம் அது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் செலவாகிருக்கும், இல்லைன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் செலவாகிருக்கும். ஆனா ரொம்ப நாளா உங்க மனசுல இருந்த ஆசை எல்லாமே கொஞ்சம் தடையாவே கொடுத்துருக்கோம். ஆனா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா சிறப்பாவே இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா பாதிப்பு இல்லைங்க, முன்னேற்றம் தான். கொஞ்சம் வேலையில கவனம் கொடுக்கணும். இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் தேடணும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்த எல்லாமே தேடணும். எந்த வகையில மாற்றத்தை கொண்டு வரலாங்கிறத யோசிக்கிறோம்.
அதை செஞ்சுட்டாலே போது சிறப்பா இருக்குது. நீங்க நிர்வாகம் பண்றதுல உங்களை குறை சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துலயுமே பணமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், ஒரு சிறந்த நிர்வாகி நீங்க தான். ஆனா இந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல கொஞ்சம் ஆர்வம் இல்லாம இருக்கிறீங்க. அந்த ஆர்வத்தை கொண்டு வர பாருங்க. தொழில் நல்லதாவே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலயும் வளர்ச்சி சிறப்பா இருக்குது. வேலையில பார்த்தாலும் பண வருமானத்துல தடை இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் சிம்ம ராசிக்கு பயணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைச்சிக்கோங்க. பயணத்தால லாபம் தான், ஆனா பயணத்தை குறைச்சிக்கணும். வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இரவு நேர பயணத்துல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தென்படும். இது செஞ்சா சரிப்பட்டு வரும், இது செஞ்சா கொஞ்சம் ஒத்து வராதுங்கிறதுல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதாவது நல்லது கெட்டது எல்லாம் உங்களுக்கு புரியும். அதனாலே இந்த நேரத்துல பல மாற்றம் காத்திருக்குது. இந்த நேரத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு ரொம்ப சிறப்புங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையே நீங்க நிறைய விஷயங்கள்ல சொந்த பந்தத்துக்கிட்டே இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், நிறைய விஷயம் நீங்க பொறுத்து போகிறதே உங்களுடைய குழந்தைகளுக்காக தான். அந்த வகையில குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகுதோங்கிற ஒரு கவலையோடு இருந்திருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலத்தை விட அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படக்கூடிய அமைப்புங்கிறது சிம்மராசிக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்குதுங்க. ஏன்னா இந்த நேரத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. குழந்தைகளுக்கான சேமிப்பை ஏற்படுத்த போறீங்க. அதுவுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்புங்கிறது காத்திருக்குது. குழந்தைகள் வழியில மாற்றுங்க. அவங்க கிட்ட அன்பும் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அதனால இந்த நேரம் சிறப்பு தான். அதே மாதிரி சிம்ம ராசியில மாணவர்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் படிப்புல கவனம் கொடுக்கணுங்க. கல்வி பத்தின கவலைங்கிறது கொஞ்சம் இருக்குது இந்த நேரம். ஏன்னா தேவையில்லாத சிந்தனை கூட இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத விஷயங்களும் ஈடுபட வைப்பாங்க. அதனால கொஞ்சம் நீங்க யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. படிப்புல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. எதையும் யோசிக்காம அவசரப்பட்டு செய்யாதீங்க. ஏன்னா உங்க மனசை மாத்தக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அவசரப்பட்டு உங்களை பல சிக்கல்ல ஈடுபட வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. படிப்புல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. எந்த இடத்துலயும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதுக்கிறது நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி இந்த நேரத்துல நிறைய பேத்துக்கு இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க. வேலை ரீதியா எடுத்துக்கிட்டாலும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லபடியான மாற்றங்கிறது காத்திருக்குது. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனைங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை எல்லாமே கொடுத்துருக்கும். அது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுங்க. ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா பண வருமானம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்குது. வேலையில பதவி உயர்வு இருக்குது. வேலையில மாற்றம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வருமானம் ஒரே சீரா இருக்கும். லாபம் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த நேரத்துல இந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். அப்படி எந்த வழிபாட்டை நீங்க செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தினம் தூங்கி எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க. இது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னா அதாவது சிவனுடைய அம்சமா இருக்கக்கூடிய சூரிய பகவான். அதனால தினமுமே தூங்கி எழுந்ததும் சூரிய உதயத்திற்கு அதாவது சூரிய உதய நேரத்துல நீங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை நாளானா சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. முடிஞ்சா ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது இந்த நேரம் சிம்ம ராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நீங்க முடிஞ்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு அவரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. சித்தர்களை வணங்குறது நல்லதுங்க. ஏன்னா மனசுங்கிறது இந்த நேரம் சிம்மராசிக்கு ஒரு நிலையில இருக்காது. கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சித்தர் வழிபாடுகள் எல்லாமே சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கோவில்களுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த நேரத்துல பெற இருக்க போறீங்கன்னா சிம்ம ராசியில மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசிநாதன் சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு. வேலை சும்மா மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால எந்த வேலையா இருந்தாலும் எடுத்தமா முடிச்சமான்லாம் இருக்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கு பாருங்க. எடுத்தங்கௌத்தம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சங்கடம் வரும். அதனால பொறுமையா இருக்கணும். நேரம்னாலும் பரவாயில்ல, பொறுமையா இருந்து வேலை செய்யுங்க. உடல்நிலையில எடுத்துக்கிட்டா பாதிப்பு இல்லை, சிறப்பாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியம். தொழில் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா லாபம்லாம் இல்லாமலாம் போகாது. லாபம் இருக்குது, வருமானம் இருக்குது. நேரம் கொஞ்சம் கவனம் கொடுங்க, அவ்வளவுதான். வியாபாரம் தொழில இந்த நெருக்கடி இல்லை. குடும்பத்துல பார்த்தாலும் நெருக்கடி சின்ன சின்னதா பாதிப்பு தரும். ஆனா பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமான சூழ்நிலை தான். ஜென்ம ராசியில கேது கொஞ்சம் இருக்கிறாரு. அதனாலதான் செய்யற வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராகுலம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்த ஆசைப்பட வைப்பாரு. கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்த பாருங்க.
மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. சொந்த பந்த வழியில, நட்பு வழியில எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாக்குவாதத்தை தவிர்த்துக்கங்க. ஏன்னா அந்த நேரம் யாராவது ஒருத்தர் உங்களை புகழ்ந்து பேசி காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. வீண் செலவு வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கிட்ட அதுக்கு நெருக்க வேண்டாம். பெண்களா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருக்கணுங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க. வேலை பார்க்குற இடத்துலயும் அப்படிதான். குடும்பத்துல என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்ப ரகசியத்தை, குடும்ப விஷயத்த மத்தவங்க கிட்ட வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், மன ஆறுதலுக்கு கூட மத்தவங்க பகிர்ந்துக்கிறது வேண்டாம். அது கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசு கொஞ்சம் நிலையா வச்சுக்க பாருங்க. எடுக்கிற முடிவுல உறுதியா இருங்க. மன குழப்பத்தோட எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி குழப்பமா இருந்தா வீட்டுல பெரியவங்க ஆலோசனை கேட்டுக்கங்க. வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டுக்கங்க. நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குடும்பத்துல வாழ்க்கை துணையோட உடல்நலம், குழந்தைகளோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் மத்தவங்ககிட்ட ஒப்படைக்காம நீங்களும் முன்ன நின்று செஞ்சீங்கன்னா பல மாற்றம் காத்திருக்குதுங்க. சொந்த பந்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கோங்க. நிதானமா இருந்துக்கோங்க. பண விஷயத்துலயும் அப்படிதான். கொடுக்கற வாங்கல் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்துல, இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரத்துல இருந்து இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு நெருக்கடிங்கிறது கொஞ்சம் கொடுக்குங்க. அதாவது எதுலன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை வியாபாரத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். சகோதர உறவு வகையில கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். பூர்வீக சொத்து வகையில கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா வருமானத்துல தடை இல்லை. கணவன் மனைவி நீங்க ஒரு இடமா வாழ்க்கை துணை ஒரு இடமா வாழ்ந்துட்டு இருந்த நிலைமை மாறுது. வேலை காரணமாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மனசங்கடம் காரணமாவோ கொஞ்சம் ஆளுக்கு ஒரு திசையில இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மாறுதுங்க. பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க ஒண்ணு சேருவீங்க. கொஞ்சம் ஆரம்ப கஷ்டத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை விஷயத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, பரிபூர்ண ஆதரவுங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால குடும்ப நிலையில நல்ல மாற்றம் தான். சேமிப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் அதிகமா இருக்கும். சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது. சொந்த பந்த மத்தியில செல்வாக்கு சிறப்பு தான். ஆனா பேச்ச வார்த்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சமுதாயத்துல இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு. எடுக்கிற முயற்சி சிறப்பு. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. நீங்க நினைக்கிறது நடக்கும். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட அருளால நிறைய மாற்றம் காத்திருக்குது. வேலையில நல்ல மாற்றம், குடும்பத்திலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல, பண வருமானத்திலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசி சார்ந்தவங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி, பொதுவாகவே சனி பகவானுடைய பார்வை தொடர்ந்து இருக்கிறதால எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு அக்கறை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி காத்திருக்குது, லாபம் காத்திருக்குது. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்ம ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.